குடுவாஞ்சேரி அஸ்தினாபுரம் லொகேஷன் லொக்கேட்டாக இருக்க எக்ஸாக்டா மெயின் ரோட்ல இருந்து ஒரு 100 மீட்டர் லொக்கேட்டாக இருக்க ஒரு கேட்டட் கம்யூனிட்டி லேஅவுட் ப்ராப்பர்ட்டி பற்றி தாங்க இன்னைக்கு நம்ம சேனலில் ரிவ்யூ பண்ண போகிறோம். ஏக்கர் ஒரு மெகா டவுன்ஷிப் ப்ராஜெக்ட் தான். ஸோ ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ஃபேஸ் 1 சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க, ஃபேஸ் 2 சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க, ஃபேஸ் 3 and 4 நம்மளுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. இப்போ நம்மளுக்கு ஃபேஸ் 5 போயிட்டு இருக்கு. ஸோ ஃபேஸ் 5க்கு அப்புறம் ஃபேஸ் 6 நம்மளுக்கு இப்போ டெவலப் பண்ண ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. பின்னாடியே பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் எல்லாமே போயிட்டு இருக்கு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வீடு கட்டவும் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஏன்னா ஒரு லேஅவுட்குள்ள வீடு கட்ட ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னால அடுத்தடுத்த வீடு உங்களுக்கு உடனே கட்ட ஸ்டார்ட் பண்ணுவாங்க. நம்ம சைட்டை விட்டு தாண்டி பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக இங்கேருந்து ஒரு 6 கிலோமீட்டர் 5 கிலோமீட்டரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒண்டர்லா தீம் பார்க்குங்க. ஸோ நம்ம தமிழ்நாட்டிலே ஒரு பெரிய ஒண்டர்லா தீம் பார்க் இப்போ நம்மளுக்கு OMRல ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. எல்லாருக்குமே தெரியும் நம்ம சைட்டுக்கு நியர்பை உங்களுக்கு பொட்டானிக்கல் கார்டன் எல்லாமே நம்மளுக்கு கவர்மெண்டோட ப்ராஜெக்டும் நம்மளுக்கு நிறைய போயிட்டு இருக்கு. வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் உங்களரி. இன்னைக்கு நம்ம எந்த லொகேஷன் இருக்கோம், எந்த ப்ராப்பர்ட்டியை பற்றி இன்னைக்கு நம்ம சேனலில் ரிவ்யூ பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குடுவாஞ்சேரி அஸ்தினாபுரம் லொகேஷன் லொக்கேட்டாக இருக்க எக்ஸாக்டா மெயின் ரோட்ல இருந்து ஒரு 100 மீட்டர் லொக்கேட்டாக இருக்க ஒரு கேட்டட் கம்யூனிட்டி லேஅவுட் ப்ராப்பர்ட்டியை பற்றி தாங்க இன்னைக்கு நம்ம சேனலில் ரிவ்யூ பண்ண போகிறோம். ஸோ இப்போ நம்ம சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நம்ம சப்ஸ்கிரைப் சொந்தங்களில் ஒருத்தராயிடுங்க. வாங்க நம்ம இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ப்ராஜெக்ட் பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டா எங்கே லொக்கேட்டாக இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா நம்ம குடுவாஞ்சேரி அஸ்தினாபுரம் லொக்கேஷன் தாங்க. குடுவாஞ்சேரி அஸ்தினாபுரம் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக நீங்கள் நடந்து வர தூரம் தாங்க. ஒரு 100 மீட்டரில் தான் இந்த ப்ராப்பர்ட்டி லொக்கேட்டாக இருக்குது. இந்த ப்ராப்பர்ட்டியை பார்த்தீங்கன்னா ஸ்பெக்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா டோட்டலாக நம்மளுக்கு 15 ஏக்கர் டெவலப் பண்ணியிருக்காங்க. சரிங்களா, 15 ஏக்கர் ஒரு மெகா டவுன்ஷிப் ப்ராஜெக்ட் தான். ஸோ ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ஃபேஸ் 1 சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க, ஃபேஸ் 2 சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க, ஃபேஸ் 3 and 4 நம்மளுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. இப்போ நம்மளுக்கு ஃபேஸ் 5 போயிட்டு இருக்கு. ஸோ ஃபேஸ் 5க்கு அப்புறம் ஃபேஸ் 6 நம்மளுக்கு இப்போ டெவலப் பண்ண ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. இப்போ ஃபேஸ் 5ல பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் நம்மளுக்கு 70 பிளாட் லான்ச் பண்ணியிருக்காங்க. 2.5 ஏக்கரில் நம்மளுக்கு ஃபேஸ் 5 நம்மளுக்கு லான்ச் பண்ணியிருக்காங்க. சரிங்களா, ஸோ 70 பிளாட்ல பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் நம்மளுக்கு 50% பிளாட் ஆல்ரெடி சோல்ட் ஆயிடுச்சு. இன்னும் ஒரு 50% பிளாட் மட்டும் தான் அவைலபிளாக இருக்குது. சைஸஸ் அப்படின்னு பார்க்கும்போது 900 ஸ்கொயர் ஃபீட் அப்படி நம்மளுக்கு 2400 ஸ்கொயர் ஃபீட் வரைக்கும் பிளாட்ஸ் எல்லாமே அவைலபிளாக இருக்குது. அது மாதிரி இன்னொரு முக்கியமான விஷயங்க 90% வரைக்கும் உங்களுக்கு பேங்க் லோனே பண்ணி தராங்க. உங்கள் கையில் ஒரு 3லேருந்து ஒரு 4 lakhs இல்லை 5 lakhsக்குள்ளே உங்கள் கையில் இருந்தால் போதும். இவங்களே உங்களுக்கு கன்செஷன் லோன்லேருந்து லேண்ட் லோன்லேருந்து எல்லாமே 90% வரைக்கும் இவங்களே உங்களுக்கு அப்ரூவல் எல்லாமே வாங்கித்தாங்க. ஸோ எனக்கு பின்னாடியே பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி கன்செஷன் ஒர்க் எல்லாமே போயிட்டு இருக்கு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வீடு கட்டவும் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஏன்னா ஒரு லேஅவுட்குள்ள வீடு கட்ட ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னால அடுத்தடுத்த வீடு உங்களுக்கு உடனே கட்ட ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஸோ இப்போ நம்மளுக்கு பிளாட் வாங்குறவங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா பூமி பூஜையும் போட ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ நெக்ஸ்ட் மந்த்லேருந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு 10 வீடு நம்மளுக்கு ஸ்டார்ட் பண்ணுறாங்க. சரிங்களா, அது மாதிரி இன்னொரு முக்கியமான விஷயங்க இந்த சைட்டோட முக்கியமான ஸ்பெக்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது எல்லாமே நம்மளுக்கு 30 ஃபீட் ரோடு 33 ஃபீட் ரோடு தான். அது மாதிரி எல்லாமே நம்மளுக்கு ஸ்ட்ரீட் லைட் எல்லாமே போட்டு கொடுத்துருக்காங்க. சரிங்களா, சுற்றி சரௌண்டட் பை காம்பவுண்ட் வாலுங்க. நம்ம சைட்டை சுற்றி நம்மளுக்கு காம்பவுண்ட் வால்ஸ் எல்லாமே இருக்குது. இப்போ நம்ம சைட்டுக்குள்ளே இருக்க டெவலப்மெண்ட் ஸ்பெக்ஸ் எல்லாமே பார்த்துருவோம். இப்போ நம்ம சைட்டுக்கு வெளியில் டெவலப்மெண்ட் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம கூடுவாஞ்சேரியிலேருந்து லெஃப்ட் எடுத்துனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காயிரமேடு கொட்டமேடு போகிற ரோடு உங்களுக்கு வரும். ஸோ அந்த ரோடு பார்த்தீங்கன்னா நம்ம GST ரோடு நம்மளுக்கு OMR இப்போ கனெக்ட் பண்ணுறாங்க. 100 ஃபீட் ரோடாக உங்களுக்கு ஆக்கிட்டு வராங்க. சரிங்களா, எக்ஸாக்டாக கூடுவாஞ்சேரியிலேருந்து ஒரு 4வது ஸ்டாப்பாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அஸ்தினாபுரம் வரும். எக்ஸாக்டாக அஸ்தினாபுரத்துலேருந்து ஒரு 100 மீட்டர் தான் இந்த ப்ராப்பர்ட்டி நம்மளுக்கு சேல்ஸ்க்கு வந்துருக்குங்க. நம்ம சைட்டை விட்டு தாண்டி பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக இங்கேருந்து ஒரு 6 கிலோமீட்டர் 5 கிலோமீட்டரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒண்டர்லா தீம் பார்க்குங்க. ஸோ நம்ம தமிழ்நாட்டிலே ஒரு பெரிய ஒண்டர்லா தீம் பார்க் இப்போ நம்மளுக்கு OMRல ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. எல்லாருக்குமே தெரியும் நம்ம சைட்டுக்கு நியர்பை உங்களுக்கு பொட்டானிக்கல் கார்டன் எல்லாமே நம்மளுக்கு கவர்மெண்டோட ப்ராஜெக்டும் நம்மளுக்கு நிறைய போயிட்டு இருக்கு. நம்ம சைட்டை விட்டு தாண்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சத்யசாய் மெடிக்கல் காலேஜ் எல்லாமே இருக்கு. நம்ம சைட்லேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்போலோ ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் எல்லாமே இருக்கு. இது எல்லாமே நம்மளுக்கு காலேஜ் இன்ஸ்டியூட் எல்லாமே வந்துடும். சைட்டுக்கு பக்கத்தில் ஸ்கூல் எஜுகேஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் கூடுவாஞ்சேரி இந்த அஸ்தினாபுரம் ரூட் உள்ள என்ட்ரு ஆகும்போதே பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் உங்களுக்கு சென்ட் ஜோசப் ஸ்கூல் வரும். சரிங்களா, அதுக்கு அடுத்த ஸ்கூல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு SRM பப்ளிக் ஸ்கூல் CBSE ஸ்கூல், அதுக்கு அடுத்த ஸ்கூல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேலம்மாள் ஸ்கூல். இது எல்லாமே நம்ம சைட்டில் நியர்பை இருக்க ஸ்கூல்ஸ் எஜுகேஷன். சரிங்களா, ஸோ காலேஜ் எஜுகேஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம சைட்டை தாண்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சத்யசாய் காலேஜ் இருக்கு, அப்போலோ ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் இருக்கு. சரிங்களா, அதித்தி ஹவுசிங்கை பற்றி நான் சொல்லி ஆகிறேன். கூடுவாஞ்சேரியில் நிறைய ப்ராஜெக்ட் சக்ஸஸ்ஃபுல்லாக நம்மளுக்கு கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. ஈஸியாக கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஃபேஸ் 2 ஈஸியாக கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஆனால் ஃபேஸ் 4 வரைக்கும் சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணி இப்போ ஃபேஸ் 5 ஆல்ரெடி லான்ச் பண்ணிட்டாங்க. அதுலேயும் பார்த்தீங்கன்னா 50% பிளாட் வரைக்கும் உங்களுக்கு புக் ஆகிடுச்சு. இன்னொரு 50% பிளாட் மட்டும் தான் அவைலபிளாக இருக்குது. சரிங்களா, அது மாதிரி இன்னொரு முக்கியமான விஷயங்க, நீங்கள் இப்போ வந்து ஒரு பிளாட்டை புக் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு பெரிய விஷயம் என்னன்னா ஹரி ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு எவ்வளோ காசு வரும்னு நீங்கள் கேட்பீங்க, எவ்வளோ அமௌண்ட் வரும். அது ஒரு 2 or 3 lakhs கிட்ட உங்களுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் காஸ்ட் வந்துருங்க லேண்டை பொறுத்த வரைக்கும். ஆனால் அதித்தி ஹவுசிங் பார்த்தீங்கன்னா இந்த SRH சவுனியில் நீங்கள் ஒரு பிளாட் வாங்கும் போது உங்களுக்கு ஃப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி தராங்க. ஃப்ரீயாகவே உங்களுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி தராங்க. ஸோ இந்த வாரமும் அடுத்த வாரம் புக் பண்ணுறவங்களுக்கு ஃப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷனும் இருக்குது. அது மாதிரி 2 grams உங்களுக்கு கோல்டு காயினும் ப்ரொவைட் பண்ணுறாங்க. சரிங்களா, ஸோ நம்ம சைட்லேருந்து ஏகப்பட்ட டெவலப்மெண்ட்ஸ் இருக்குது. நீங்கள் இன்னைக்கு பார்க்காதீங்க, இன்னும் 2 வருஷம் கழிச்சு இந்த ஏரியா எப்படி டெவலப்மெண்ட் ஆகுதுன்னு சொல்லிட்டு சும்மா நினச்சி பாருங்க. ஏன்னா நம்ம குரோம்பேட் அஸ்தினாபுரம் லொகேஷனை பொறுத்த வரைக்கும் எல்லாருக்குமே தெரியும்
தெரியும் குரோம்பேட் அஸ்தினாபுரம் லொகேஷனில் ஒரு பிளாட் வாங்குறதுக்கே இன்னைக்கு எவ்வளோ பெரிய கனவுன்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே தெரியும். ஆனால் கூடுவாஞ்சேரி லொகேஷன், கூடுவாஞ்சேரி அஸ்தினாபுரம் லொகேஷனில் நீங்கள் நினைச்சா இன்னைக்கு ஒரு பிளாட் வாங்க முடியுங்க. இந்த பிளாட் நல்ல ஒரு டெவலப்மெண்ட் கண்டிப்பாக உங்களுக்கு ஆகும். ஏன்னா இந்த ஏரியாக்குள்ளே என்டர் ஆகும் போது இந்த ஏரியாவில் ரியல் எஸ்டேட் என்ன ஒரு டெவலப்மெண்ட் ஆகிட்டு வந்துட்டு இருக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் லைவாகவே பார்க்க முடியுங்க. அது மாதிரி நம்ம சைட்டில் என்ன ஒரு ஹைலைட்டான விஷயம் அப்படின்னு பார்க்கும்போது நீங்கள் இங்கேருந்து ஜிஎஸ்டி ரோட் கனெக்ட் பண்ணால் 10 to 15 நிமிட்ஸில் நீங்கள் ஈஸியாகவே கனெக்ட் பண்ண முடியும். ஸோ இந்த ப்ராப்பர்ட்டி இந்த ஃபேஸ் 4 வரைக்கும் சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. பார்த்தீங்களா, இங்கே ஆல்மோஸ்ட் யார் புக் பண்ணியிருக்கா அப்படின்னு பார்க்கும்போது ஜோகோவில் ஒர்க் பண்ணுறவங்க, ஸ்ரீராம் கேட்வே ஐடி பார்க்கில் இருக்கவங்க தான் மேக்ஸிமம் ஒரு 80% வரைக்கும் அவங்க தான் இங்கே புக் பண்ணியிருக்காங்க. சரிங்களா, எல்லாருமே ஐடி செக்டார் தாங்க. ஸோ ஃபர்ஸ்ட்லாம் பார்த்தீங்கன்னா ஓஎம்ஆர் செக்டார் உங்களுக்கு ஐடி நல்லா டெவலப் ஆச்சு. இப்போ ஜிஎஸ்டியில் உங்களுக்கு ஐடி கம்பெனிஸ் எல்லாமே வந்துருச்சு. இங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 20 to 30 நிமிட்ஸில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்ரீராம் கேட்வே, ஜோகோ கம்பெனி எல்லாமே ஈஸியாகவே ஆக்சஸ் பண்ண முடியுங்க. ஸோ அதித்தி ஹவுசிங் என்ன ஸ்கொயர் ஃபீட் ரேட் கோட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது 2899 நம்மளுக்கு பர் ஸ்கொயர் ஃபீட் ரேட் கோட் பண்ணியிருக்காங்க. அதுல இருந்து நம்மளுக்கு ஃப்ரீயாக ரிஜிஸ்ட்ரேஷனும் இருக்குது. அது இல்லாமல் 2 grams உங்களுக்கு கோல்டு காயினும் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஆல் ஃபேஸிங்கில் நம்மளுக்கு பிளாட்ஸ் எல்லாமே அவைலபிளாக இருக்குது. சரிங்களா, ஸோ நான் டேட்டா அதித்தி ஹவுசிங்கோட கான்டாக்ட் நம்பர் தான் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு எந்த டவுட்ஸ் இருந்தாலும் நீங்கள் அவங்களுக்கு கால் பண்ணி உங்களோட டவுட்ஸை கிளியர் பண்ணிக்கலாங்க. ஸோ இது மாதிரியான ப்ராப்பர்ட்டிஸ்லாம் நீங்கள் ரெகுலராக பார்க்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணணும். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நம்ம சப்ஸ்கிரைப் சொந்தங்களில் ஒருத்தராயிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் HP ஹவுசிங்.